அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலில் இறக்கி விட்ட இறால் வலையை இறக்கி விட்டுருக்கோம். அந்த இறால் வலையை பிடிக்க போகிறோம். அதாவது என்னென்னா, கடலில் இருந்து நம்ம விசைப்படகுக்கு அந்த மடியை ஏற்ற போகிறோம். இதுதான் அந்த வலையை ஏற்றும் முறை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 30 பாகத்துக்கு வலையை இறக்கி விட்டுருந்தோம். அந்த கயிறை சுருட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வலையை அந்த வலையை எடுக்கும் முறை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வீடியோவில். அந்த கயிறு ரோலிங் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா. அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு கலர் கயிறு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா பார்த்து வீடியோ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். கயிறில் இன்னொரு கயிறு கட்டி விட்டுருப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வலையை எடுக்கும் முறை. கடலுக்குள்ளேருந்து ஆழ்கடல்லேருந்து வலையை எடுக்கும் முறை. எவ்வளோ அலையடிக்குது பார்த்திங்களா. நம்மளோட விசைப்படகு நல்லா ஷேக் ஆகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அண்ணன் அந்த அலை தாங்க முடியாமல் பார்த்திங்கன்னா நம்ம கயிற்றை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த கயிறு எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு நம்ம தடுமாறி கீழே விழுந்துடாமல் கீழே விழும்போது அதை பிடிச்சிக்கிறதுக்கு வேண்டி தான் கட்டியிருப்பாங்க. கயிறு மேலே வருது பார்த்திங்களா. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு வகையான கலர் கட்டியிருப்போம். ஒவ்வொரு கலர் கயிறு கட்டியிருப்போம். அந்த இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி தான் நம்ம வலையை சுருட்டுவோம். அதாவது கடல்லேருந்து வலையை நம்ம விசைப்படகுக்கு எடுப்போம். இதுதான் அந்தந்த ரோலிங் இயந்திரம். இந்த ரோலிங் இயந்திரத்தை வச்சு தான் நம்ம அந்த கயிற்றை ரோலிங் சுற்றினோம்னா அந்த சுற்ற நம்மளோட வலை மேலே வந்துடும். ஒவ்வொரு பாகத்துக்கும் இந்த கயிறில் பார்த்திங்கன்னா இன்னொரு கயிறு உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் அந்த பலகை. இந்த பலகை எதுக்கு போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வலை நல்லா கீழே கொழுவி வரணும், அதாவது கீழே நல்லா படிஞ்சு வரணும் அப்படிங்கிறது வேண்டி இந்த பலகையை போடுவாங்க. இந்த பலகை பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் இருக்கும். இந்த முனையிலையும் இருக்கும், அந்த முனையிலையும் இருக்கும். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த முனையில் ஒரு பலகை இருக்கா, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முனையில் இன்னொரு பலகை இருக்கும். உங்களுக்கு காட்டுறோம் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஏன் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கிட்ட இருக்கும் இந்த பலகையோட வெயிட்டு. இந்த பலகை வந்துடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது நம்மளோட மடி கீழே போட்ட அந்த மடி தான் மேலே வரப்போகுது. அடுத்தது தான் நம்ம இழுக்க பார்க்க வரோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் விசைப்படகு எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. கயிறை மேலேருந்து கீழே இழுக்க போகிறோம். சரி, கீழேருந்து மேலே இழுக்க போகிறோம். பலவையை தூக்கி உள்ளே கட்டி வச்சுட்டு, ஏன்னா இது கயிறு இறந்துச்சுன்னா பலவை உள்ளே போயிடும். பலவை உள்ளே போணுச்சுன்னா இதெல்லாம் எடுக்கவே முடியாது. அவ்வளோதான், அதோட விட்டுட்டு நம்ம வர வேண்டியதுதான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 1 டன்னுக்கிட்ட இருக்கும் இந்த பலவை. இரும்பும் மரமும் சேர்ந்தது இது. கீழே பலவை இருக்கும், மேலே இரும்பு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம அண்ணன் அதை எடுத்து கட்டுறாரு. கட்டிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வலையை பிடிச்சிட்டோம். வலையை பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த கயிறை இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்திங்களா, இப்படி தான் ஆபத்தான முறையில் தான் இந்த வலையை இழுக்க முடியும். தவறி கீழே விழுந்தோம் அப்படின்னா உயிர் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே இன்ஜினோட அந்த லீஃப், அந்த காத்தாடி பெரிய காத்தாடியாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி ஒரு நாளைக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன். இந்த காற்று நம்ம கீழே நிறுத்தி விழும்போது நேராக காத்தாடி வலையை இழுக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் மடின்னு தான் சொல்லுவோம். இது வலை கிடையாது. வலை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது மடின்னு தான் சொல்லுவோம். லாஞ்சி மடி அப்படின்னு சொல்லுவோம், விசைப்படகு மடி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாக்களில் இது பேர் மாறும். இந்த கயிறை கட்டி அந்த மடியோட முனையை இந்த லாஞ்சோட அந்த முனையில் கட்டி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மடியில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சங்கிலி கட்டியிருப்போம். அது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் கீழே படிஞ்சு வரணும் அப்படிங்கிறது கீழே உள்ளது வரைக்கும் வந்துடும். அந்த கீழே இருக்க அந்த சின்ன சின்ன சல்லின்னு சொல்லுவோம், அது வரைக்கும் அந்த வலையில் மாட்டிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். வரிசையாக அந்த இடத்துல கருப்பு கலராக இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு சங்கிலி. இதை கட்டி விடும்போது பார்த்திங்கன்னா கீழே நல்லா வலை படிஞ்சு வரும். அப்படி படிஞ்சு வரும்போது நிறைய இறால்கள் இதில் மாட்டிக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. மடியை 2 பக்கமும் கட்டி விட்டு விசைப்படகை வேகமாக இயக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இந்த அந்த மடிக்குள்ளே இருக்க அந்த சேறு மற்றும் வந்து அந்த அழுக்குகள்னு சொல்லுவோம். கரும்பு அது மாதிரி உள்ளே இருக்கும். இப்படி வேகமாக இயக்கும்போது வந்து அதெல்லாம் தெறித்து ஓடிடும். சேறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நழுவி ஓடிடும். அதனால தான் இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து அந்த மடியோட 2 பக்கத்தையும் 2 முனையில் கட்டிட்டு விசைப்படகை வந்து வேகமாக இயக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசைப்படகு எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு. இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மடியில் இருக்க அத்தனை அழுக்குகளும் வந்து ஓடிடும். நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு வாட்டி அதை கழுவுனா போதும். தண்ணியை பிடிச்சி ஒரு வாட்டி கழுவுனா போதும், மொத்த அழுக்கும் போயிடும். இதனால தான் இந்த முறையை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலையை தூக்கி நம்ம விசைப்படகுகளை வச்சுட்டு கழுவுனோம்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா விசைப்படகுகளை மொத்தமாக அழுக்காயிடும். அப்படி ஆகும்போது நம்ம திருப்பி அதை கழுவுறதுக்கு இன்னொரு வேலையாயிடும். அதனால தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மடி வர ஆரம்பிச்சிட்டு மேலாக்கு தூக்க பார்த்திங்களா, இப்படி தான் இழுப்போம். இப்படி இழுத்து அதை வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வந்துடுவோம். சில விசைப்படகுகள் வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. இந்த மடியவே வந்து கட்டி இழுக்கலாம். இதுலேயும் நம்மளும் ஹூக் வச்சுருக்கோம். மேலே ஹூக் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு அந்த மடியை வந்து மேலே இழுத்துட்டு நம்மளும் ஹூக்கில் மாட்டி விட்ருவோம். தொங்குது பார்த்திங்களா ஹூக்கு, அதில் மாட்டி விட்ருவோம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஏன் இப்போ நம்ம மாட்டலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ஆழத்தில் கிடக்கு மடி. அதனால நம்ம மாட்டினோம்னா வராது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போயா வந்து கடலில் மறந்துக்கிட்டு வருது பார்த்திங்களா. எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு இழுத்துட்டு நம்ம வந்து அந்த ஹூக்கில் மாட்டி விடலாம். ஹூக்கும் வந்து இப்போதைக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. நம்ம அதை இன்னும் பயன்படுத்தலை. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் அந்தளவுக்கு அதை செட் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால் வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா மடி வந்து உங்களுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா சைடு ஃபுல்லாக சங்கிலி கட்டியிருக்கு. இதுதான் வந்து வலை இழக்கும் முறை, வலையை எடுக்கும் முறை. உள்ளேருந்து கடல்லேருந்து வலையை எடுக்கும் முறை. இப்படி தான் எடுப்போம் நம்ம. இப்படி மட்டும்தான் இதை எடுக்கலாம், வேறு வழியும் கிடையாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம விசைப்படகுல எவ்வளோ மீன்கள் மாட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். எவ்வளோ இறால் மீன்கள். இது வந்து நம்ம போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இறால் சீசன் தான். இது வந்து எக்ஸ்போர்ட் இறால். இது அதிகம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு வந்து அதிகம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இது ஏன் நம்ம உள்நாடுகளில் சாப்பிட்றதில்ல அப்படின்னு கேட்டால், உள்நாடுகளில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க இந்த இறால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ வந்து 900 ரூபா கிட்ட போகும். மொத்தமாக போய் கொடுத்தோம்னாலே நம்ம வந்து 900 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அது சில்லறையில் விற்பனைக்கு வந்து எவ்வளவு வரணும். அப்படியே வந்து இந்த இறால்களை வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கொடுக்குறதே வந்து இங்கே கிலோ வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உங்கள் ஏரியாவில் வந்து இது எவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. இறால் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து வெளிநாடு எக்ஸ்போர்ட் ஆகிறதால உள்நாட்டுகளில் அதிகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படியே கிடைச்சாலும் வந்து இதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து ஒரு வேளைக்கு 900 ரூபா கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே மீனவர்கள் யாரும் கிடையாது. நம்ம வந்து கிடைக்கிற இறால்களில் வந்து அங்கே விசைப்படகுல குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அது வந்து நம்மளோட சாப்பாட்டுக்காண்டி உள்ளது. பார்த்திங்கன்னா தெரியும் வலையை மேலே இழுக்க ஆரம்பிச்சாச்சு. மொத்தம் வந்து வலை மொத்தமாக வரப்போகுது. மொத்தமாக வர்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மடியோட எண்டில் வந்து ஹூக்கை மாட்டி மேலே தூக்கிடுவோம். ஏன்னா அதை வந்து மேனுவலாக ஆட்கள் தூக்க முடியாது, வெயிட் அதிகமாக இருக்கும். ஒருவேளை வந்து 500 டன்னும் மாட்டலாம், ஒருவேளை வந்து 100 கிலோவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து ஹூக்கை பயன்படுத்தி இழுத்துருவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து வலை வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எண்டு தான் இருக்குது. எண்டு வரும்போது முனையில் வந்து நம்ம கயிற்றை கட்டி அந்த ஹூக்கில் மாட்டி விட்ருப்போம். ஹூக்கில் மாட்டி மேனுவலாக தான் தூக்குவோம். இப்போ வந்து விசைப்படகு வந்து அந்த மெதுவாக போக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகமாக போணுச்சுன்னா நம்மளால் மேலே தூக்க முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விசைப்படகு எவ்வளோ தூரம் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது பார்த்திங்களா. இது வந்து எந்த டயத்தில் எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல காற்று கிடக்கிற டயத்தில் எடுத்தது. காற்று கிடக்கிறது அப்படின்னா வந்து நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது, கடலில் வந்து சுழற்சி அதிகமாக இருக்கிற நேரத்தில் எடுத்தது. இந்த வீடியோ எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் எடுக்கிறோம். கோட்டைப்பட்டினம்லேருந்து நம்ம வந்து
எடுத்த வீடியோ. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு சும்மா பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கோட்டைப்பட்டினம் டு ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியான தூரம். இந்தியாவிலே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தூரம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துலேருந்தும், அடுத்தது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்துலேருந்தும், அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்தமடி மேலே வரப்போகுது. நல்லா தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனில் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும். எங்களுக்கும் ஒரு வந்து ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடலில் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பு நீங்கள் போயிருக்கீங்களா? இது வந்து அட்வென்ச்சர் ட்ரிப்பு கிடையாது, ஃபிஷ்ஷிங் ட்ரிப்பு தான். இருந்தாலும் வந்து நீங்கள் அதிகம் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா அவ்வளோ அலசியும் இந்த இவ்வளோ சல்லி வந்து மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? இந்த அண்ணன் எடுத்து கொட்டுறாரு பார்த்தீங்களா? இவ்வளோதும் வந்து அந்த கடலில் கிடக்கிற அழுக்குகள். இந்த கடலில் கிடக்கிற அழுகுகளை நம்ம கரைக்கு கொண்டு வரவும் முடியாது, கடலில் தான் திருப்பி கொட்டி ஆகணும். ஏன்னா இது வந்து கடல்வாழ் உயிரினங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும்